ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 3 செக்டார்ஸ்குள்ளே தாங்க வரும். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் இல்லைனா சர்வீஸ். ஸோ மேனுஃபேக்சரிங் பற்றி பார்க்கலாமா? ஸோ நீங்கள் ஒரு பொருளை உருவாக்குறீங்க, அதுதான் மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போயிட்டு ப்ரொக்யூர் பண்ணுவீங்க, ஐ மீன் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்டை எப்படிலாம் வந்து பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ண முடியுமோ அந்த ப்ராசஸில் இறங்கிடுவாங்க. உங்கள் ப்ராடக்ட் மேக் பண்ண உடனே அது குவாலிட்டி செக்கிங்க்கு போகும். ஸோ குவாலிட்டி, குவான்டிட்டி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு எந்த அளவில் எப்படியெல்லாம் வந்து அதை வர்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக உங்கள் ப்ராடக்டை மேக் பண்ணுவாங்க. ஃபுல் கம்ப்ளீட் ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். வேர் ஹவுஸ் ஆர் குடவுன்ஸில் ஸ்டோர் பண்ணி எப்போ என்னென்ன வேணுமோ அதை அப்போ எடுத்துகிட்டு போய் டிஸ்பேச் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் மேனேஜ்மெண்ட் பிளேஸ் த மேஜர் ரோல். அது என்ன மேனேஜ்மெண்ட், அது என்ன ப்ராசஸ்ங்கிறது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். கார்ப்பரேட் கார்னோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.